இன்றைக்கும் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ரம்யமான ஒரு நல்ல எபிசோட் அப்படின்னு தான் தோணுது. ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுத்தோடனே பாண்டி கரெக்டான கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காரு. பாண்டி சேரன் சோழன் இருக்கும்போது சோழன் வேலை போயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனத்தை, ஏற்கனவே வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், இப்போ வேலையும் போயிடுச்சு, அண்ணனுக்கு ஏகப்பட்ட செலவு வேறு ஆகிடுச்சு உனக்கு ரிசப்ஷன்லாம் பண்ணதுக்கு, இப்போ திருப்பி அண்ணன் காசுலேயே வந்து நீயும் ஒய்ஃப் 2 பேருக்கு சேர்த்து சாப்பிட வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா நான் 4 இடத்த சொல்லி வச்சுருக்கேன். என்னடா ஓவராக பண்ணுற, உனக்கு என்ன வந்து பொறாமையா அப்படி இப்படின்னு கேட்டு சண்டைக்கு போகிற மாதிரி போக, அப்போ நிலா வந்ததுக்கப்புறமா சண்டையை நிறுத்தி சும்மா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைன்ட்டாங்க. உடனே சரின்னு அவங்களும் பார்த்துட்டு வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பல்லவனை கூப்பிட்டுட்டு பல்லவன் நிலா இவங்க 2 பேர் பேசிக்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 2 பேர் சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது வந்து இப்போ அவங்களுக்கு சிம்மு வாங்கணுங்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. சிம்மு வாங்கணும்னு கிளம்பி போகும்போது போகிற வழியிலலாம் இன்னும் நீ அந்த வீட்டில் தான் இருக்கியா, இன்னும் நீ அந்த வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு எல்லாம் ஷாக்காக கேட்க, ஒரு ராணி வந்து இளவரசி வந்து ஒரு வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க ராஜவம்சத்தில் அப்படின்னா வந்து நடந்து போகும்போது ஊர்வலம் வர மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிறார். சொன்னதுக்கு பிறகு இவங்க நேராக கிளம்பி போய் சிம்மை வாங்க, அதுலேயும் இவங்களுக்கு ப்ரூஃப் இல்லைங்கிறதுனால இவருடைய ப்ரூஃபை கொடுத்து அதை வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கினதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக அவங்க சாக்லேட், அது காசையும் வேறு அவரே கொடுத்துறாரு வேறு பல்லவன், ஃபோட்டோக்கெலாம் வந்து அழகாக போஸ்ட் கொடுத்து. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவரே வந்து அவங்க சாக்லேட் வேணுங்கும் போது நானே வாங்கிட்டுறேன்னு போகும்பொழுது இவங்க காசை கொடுத்து வாங்கிட்டு பெரிய சாக்லேட்டை கொடுத்துட்றாங்க. இவர் நிறைய நல்லாவே சொல்லிட்டு வர்றார். எங்கள் அண்ணிங்கள்லாம் வந்து எனக்கு வேணும்னு ரொம்ப ஆசை, எங்கள் அண்ணனுக்கு எனக்கு 14 வருஷம் டிஃப்ரென்ஸ், அடுத்த அண்ணனுக்கு 7 வருஷம் டிஃப்ரென்ஸ், அடுத்த அண்ணனுக்கு 4 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஆனால் வந்து என்னை வந்து அவ்வளோ குழந்த மாதிரி தான் பார்த்துப்பாங்க எங்கள் அண்ணன். என்ன ஒன்று, பாண்டி அண்ணனுமே சோழனுமே வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பாசமாக இருப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க, எங்கள் குடும்பம் அப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணியை வந்தால் என்ன பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு தோணல் இருந்தாலும் எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், வீடு ஃபுல்லாக அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும்னு தோணுச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையில் அடுத்த கட்டமாக இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு கேள்விகள் வந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ சோழன் போயிட்டு சேரன் கிட்டக்க போய் சொல்லுங்கள் ஆர்கிடெக்டர்னா அவர் முடியாதுங்கிறார். வீட்டுக்கு வந்து பார்த்தா நடேசன் குப்பையாக தட்டை போட்டு வச்சிருக்கதை பார்த்து ஷாக் ஆகிறாங்க இவங்க. அப்போ எங்கள் அப்பாவே இப்படி தான், அவர் மட்டும் ஏன் தான் அப்படி இருக்காரோ தெரில அப்படின்னு பல்லவன் வந்து நடேசனை பற்றி சொல்லிகிட்டு இருக்க. ஸோ அந்த தட்டெல்லாம் அவரே கழுவி வச்சுறாரு, குப்பையெல்லாம் எடுத்து போடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சிம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு இவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. மனோவர் கால் பண்ண அவரை ஃபோன் எடுத்து அப்பா அப்படின்னா அவர் ஷாக் ஆகி நிற்கிறாரு. அதோட வந்து இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்குங்கிறத சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.